அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டாஸ் கேஷ் அண்ட் கேரி. சட்டம் அதிபரின் மீளாய்வுக்காக அனுப்பப்பட்டது 20வது அரசியலமைப்பு திருத்த வரைப்பு. 14 இலங்கையர்கள் குறித்து சிவப்பு அறிவிப்பு வெளியிட்டது இன்டர்போல். அம்பாந்தோட்டையில் 3 ரஷ்ய போர்க்கப்பல்கள். விக்னேஸ்வரன் மீதான விமர்சனம் இனவெறி சிந்தனையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஸ்ரீகாந்தா. இலங்கையில் மீண்டும் ஊரடங்கா, மக்களுக்கு எச்சரிக்கை. அரசியலமைப்பில் முன்மொழியப்பட்ட 20வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்த வரைவு சட்டம் அதிபரின் மீளாய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வரைவு நீதியமைச்சரின் செயலாளர் ஊடாக தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக சட்டம் அதிபரின் இணைப்பு அதிகாரி நிசாரா ஜெயரட்ன குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 19வது திருத்தத்தை நீக்கி 20வது திருத்த சட்டத்தை கொண்டுவரும் சட்டமூலத்திற்கான பத்திரம் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட உள்ளது. இதனிடையே அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தை உருவாக்க நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை அமைச்சரவைக்கு இன்னும் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ள அமைச்சர் கெகலிய ரம்பக்வில, நிபுணர் குழுவினால் திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அமைச்சரவையால் அவை குறித்து மதிப்பாய்வு செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதுடன் செப்டம்பரில் 2ஆம் நாடாளுமன்ற அமர்வு வாரத்தில் 20வது திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அக்டோபர் இறுதிக்குள் 20வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் நவம்பரில் அரசாங்கம் கொண்டுவரவுள்ள அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு முன்னர் 20வது திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை பலவீனப்படுத்தியுள்ள 19வது திருத்த சட்டத்தை உடனடியாக நீக்குவதற்கு அரசாங்கம் பிரயத்தனப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 14 இலங்கையர்கள் குறித்து சிவப்பு அறிவிப்பு வெளியிட்டது இன்டர்போல். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ள 14 சந்தேக நபர்கள் தொடர்பாக சர்வதேச குற்றவியல் போலீஸ் அமைப்பில் இருந்த சிவப்பு அறிவிப்புகளை இலங்கை குற்றவியல் புலனாய்வுத்துறை பெற்றுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் இலங்கையில் பல்வேறு குற்றங்களுக்காக தேடப்பட்டு வரும் நிலையில் வெளிநாடுகளுக்கு தப்பித்துள்ள அவர்கள் கைது செய்யப்படுவதிலிருந்து தப்பித்து வருகின்றார்கள் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல், கொலை மற்றும் பிற குற்றங்கள் தொடர்பாக இந்த 14 பேர் தொடர்பாக கடந்த 2 மாதங்களாக சிவப்பு அறிவிப்புகள் பெறப்பட்டதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவன் குணசேகர தெரிவித்தார். அதுடன் விசாரணைகள் இன்னும் நடைபெற்று வருவதால் 14 சந்தேக நபர்களின் விவரங்கள் பகிரங்கப்படுத்தப்படாது எனவும் அவர்களை விரைவில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறித்த குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களுக்கு சொந்தமான மேல் மாகாணத்தில் உள்ள சுமார் 4000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 900 பேஜஸ் காணியை அரசுடைமையாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு குறித்தான 12 சொகுசு கார்கள், 7 முச்சக்கர வண்டிகள் மற்றும் 7 மோட்டார் சைக்கிள்கள் ஆகியன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனைவிட சந்தேக நபர்களின் 102 வங்கி கணக்குகளில் இருந்த 960 லட்சம் ரூபாய் பணமும் அரசுடைமையாக்கப்பட உள்ளது. மேலும் போலீசாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட 1917 என்ற சிறப்பு கொட்லைன் மூலமாகவே குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பல குற்றவாளிகள் பற்றிய தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாக ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். அம்பாந்தோட்டையில் 3 ரஷ்ய போர்க்கப்பல்கள். ரஷ்ய போர்க்கப்பல்கள் 3 நேற்றைய தினம் திங்கட்கிழமை அம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தன. 3 கப்பல்களும் எண்ணெய் நிரப்புவதற்காகவே வந்துள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் இந்திகடி சில்வா தெரிவித்தார். வணிக தேவைக்காக மாத்திரமே இந்த கப்பல் வந்துள்ளதால் இலங்கையில் உள்ள ரஷ்ய தூதரக அதிகாரிகளுக்கும் கப்பலுக்குள் செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சு கடற்படைக்கு அறிவித்துள்ளது. எனவே ஏனைய நாடுகளில் இருந்து கப்பல்கள் வரும்போது இலங்கை கடற்படையினரால் முன்னெடுக்கப்படுகின்ற வரவேற்பு நிகழ்வுகளும் இடம்பெறவில்லை. எதிர்வரும் வியாழக்கிழமை குறித்த கப்பல்கள் துறைமுகத்தில் இருந்து வெளியேற உள்ளன என்றும் கப்பல் கேப்டன் இந்திகடி சில்வா மேலும் தெரிவித்தார். விக்னேஸ்வரன் மீதான விமர்சனம் இனவெறி சிந்தனையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஸ்ரீகாந்தா. அண்மை காலமாக டிவி விக்னேஸ்வரன் மீதான விமர்சனங்கள் இனவெறி சிந்தனையை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்றைய தினம் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினருமான சிவி விக்னேஸ்வரன் நாடாளுமன்றத்தில் நிகழ்த்திய உரைகள் கடந்த சில நாட்களாக பாரிய சர்ச்சையின் மைய பொருளாக சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரால் உருமாற்றப்பட்டுள்ளன. விக்னேஸ்வரனுக்கு எதிராக நாடாளுமன்றத்திற்குள்ளே ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி என்ற நிலையான வேறுபாடுகளை கடந்து உக்கிரத்தோடு தொடுக்கப்பட்டிருக்கும் கண்டன கணைகள் அனைத்தும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கும் அடிப்படை மரபுகளை அப்பட்டமாக மீறுவதாகவும் இனவெறி சிந்தனையை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் அமைந்திருக்கின்றன.
இத்தனைக்கும் விக்னேஸ்வரன் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு உறுப்பினர் மாத்திரமன்று அவர் தெரிவித்த கருத்துக்கள் எதிலும் இனத்துவேசம் என்பது துளியளவும் கூட இருந்திருக்கவில்லை. மாறாக தன்னை தெரிவு செய்த மக்கள் சார்ந்த இனத்தின் வரலாற்று தொன்மையையும் அதன் தாய்மொழியின் பெருமையையும் நாகரிகத்தோடு கூடிய வார்த்தைகளில் அவர் நாசுக்காக வெளிப்படுத்தியிருந்தார். அது அவரது உரிமையும் கடமையுமாகும். இருந்தும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற வேறுபாடுகின்றி மிரட்டலும் சண்டித்தனமும் நிறைந்த தோணியில் இந்த இரண்டு தரப்பிலிருந்தும் ஆத்திரத்தை வெளிப்படுத்தும் பேச்சுகள் இடம்பெறுகின்றன என்றால் இவைகள் அனைத்தும் தமிழ் மக்களுக்கும் அவர்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் பிரதிநிதிகளுக்கும் ஒரு அரசியல் செய்தியை திட்டவட்டமாக சொல்லி வைக்க முயன்றிருக்கின்றன என்பதில் சந்தேகம் இருக்க முடியாது. தமிழர் தரப்பிலிருந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் எவராவது வரலாற்றை சுட்டிக்காட்டி சுய நிர்ணய உரிமை பற்றியெல்லாம் பேச முயன்றால் அவற்றை சகித்துக் கொள்ள இயலாது எனவும் அப்படிப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்க முடியாது என்பதுடன் அவர்களின் நடவடிக்கைகளுக்கு அவர்களை தெரிவு செய்த மக்களும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்ற தோரணையில் ஓர் அரசியல் அராஜகமே அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் தனியொரு உறுப்பினராக இருந்தாலும் கட்சியொன்றின் தலைவர் என்ற முறையில் நாடாளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு இசைவாக விக்னேஸ்வரனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள முன்வரிசை ஆசனத்தை கூட பறித்தெடுத்து அவரை இரண்டாம் வரிசைக்கு தள்ளிவிடுவதற்கான முஸ்தீப்புகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இந்த நாடாளுமன்ற கலைவரத்தில் முன்னணியில் நிற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சரத் வீரசேகரவின் நடத்தை ஆச்சரியத்திற்கு உரியதல்ல. அவரை போன்ற சிங்கள தேச பக்தரிடமிருந்து வேறு எதனையும் எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் 2010 ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் பேராதரவை பெற்ற முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தான் யார் என்பதை தமிழ் மக்களுக்கு திட்ட தெளிவாக ஞாபகப்படுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் வாய் திறந்து பேசாமலே செயற்பட்டுக் கொண்டிருக்கும் மிக முக்கியமான சூத்திரதாரி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் சரத் பொன்சேகாவை போலவே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் பேராதரவை பெற்றிருந்தவர். 2010-2019 தேர்தல்களில் இந்த இருவருக்கும் தமிழ் மக்கள் கொடுத்த பேராதரவு வெறும் செல்லா காசு என இப்பொழுது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரை எதிர்த்து தமிழ் மக்கள் அளித்த எதிர்மறையான வாக்குகள் தான். சரத் பொன்சேகாவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் கிடைத்த தோல்விகளில் கூட இந்த மரியாதையை இணைத்திருந்தன என்பதை நினைத்து பார்க்க கூட இந்த இருவரும் இப்பொழுது தயாராக இல்லை. இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள தமிழ் தோழர்களை சமாளிப்பதற்காக சால்ஜாப்பு அறிக்கை ஒன்று நாளையே வெளிவரலாம். ஆனால் உண்மை உறங்கிவிடாது. இந்நாட்டில் நாம் எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருக்கலாம், ஆயினும் நாங்கள் அரசியல் அனாதைகள் அல்ல என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மீண்டும் ஊரடங்கா, மக்களுக்கு எச்சரிக்கை. உலகளாவிய ரீதியில் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இந்த விடயம் தொடர்பாக இலங்கையும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என தொற்று நோயியல் பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்தும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாதவிடின் கடந்த மாதங்களை போன்று மீண்டும் ஊரடங்கு பிறப்பிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அந்த பிரிவின் தலைமை தொற்று நோயியல் நிபுணர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்திய நாடுகளில் கூட மீண்டும் தொற்று காரணமாக போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டு ஊரடங்கு வரை செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்தியாவில் தற்போது கோவிட்-19 பரவல் அதிகரித்துள்ளதாகவும் இந்த நிலைமையில் சிறிய தீவான எமது நாட்டில் எவ்வித பாதுகாப்பும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 3 முக்கிய அமைச்சர்களை நீக்கியது ஏன்? பிற தேசிய இனங்களை அச்சுறுத்துவதை நோக்கமா? சுரேஷ் கேள்வி. பிற தேசிய இனங்களின் அடையாளத்தையும் இருப்பையும் அச்சுறுத்துவதுதான் ராஜபக்சர்களின் அரசாங்கத்தின் நோக்கமா என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் இணை பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை புதிய அரசாங்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள அமைச்சரவையில் இந்து மத விவகாரம், அரச கரும மொழிகள் அமலாக்கம், இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கம் ஆகிய அமைச்சர்கள் இல்லாமல் செய்யப்பட்டு விட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை கண்டித்து அவர் இன்றைய தினம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் தமிழ் மொழி அரச கர்ம மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இதுவரை அது முழுமையாக நடைமுறையில் இல்லை என்பதும், அரசாங்கத்தினுடைய பல்வேறு திணைக்களங்களிலும் அமைச்சர்களிலும் இன்னமும் சிங்களத்திலேயே சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதும், தமிழ் ஆசிரியர்கள் உட்பட பல அரச தரப்பினரும் இன்னமும் சிங்கள மொழியிலேயே கடிதங்களையும் சுற்று நிறுவங்களையும் பெறுகிறார்கள் என்பதும் வெளிப்படையான உண்மை. இவ்வாறான சூழ்நிலையில் தமிழ் மொழி அமுலாக்கல் அமைச்சு அல்லது அரச கரும மொழிகள் அமுலாக்கல் அமைச்சு என்பதை இல்லாமல் செய்ததென்பது தான் விரும்பியவாறு தனி சிங்களத்தில் அரச கருமங்களை நடத்துவதற்கான ஒரு முயற்சியாகவே நாங்கள் கருதுகிறோம். அதனைப் போலவே இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாக கடந்த அரசாங்கத்தில் பேரளவிற்காவது தேசிய நல்லிணக்க அமைச்சு என்று ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது என்று அதுவும் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்து சமய கலாச்சார அமைச்சோ கிறிஸ்தவ இஸ்லாமிய சமயங்கள் தொடர்பான அமைச்சுகளோ உருவாக்கப்படவில்லை என்பதும் இந்த அரசாங்கத்தினுடைய சிங்கள பௌத்த தேசிய சிந்தனையை மிக தெளிவாக வெளிப்படுத்தி நிற்கின்றது. பௌத்த சிங்கள பாகுகளால் 3/2 பெரும்பான்மையுடன் பொறுப்பேற்றுள்ள இந்த அரசாங்கமானது
19வது திருத்தத்தை மாற்றுவது, 13வது திருத்தத்தை மாற்றுவது, புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வருவது என்று பல்வேறுபட்ட கருத்துருவாக்கங்களில் ஈடுபட்டு வருகின்ற அதே சமயம் ஒரு குடும்ப ஆட்சியை உருவாக்கக்கூடிய வகையிலும் அந்த குடும்ப ஆட்சியினூடாக சர்வாதிகார ஆட்சியை நிலைநிறுத்தக்கூடிய வகையிலும் செயற்பட்டு வருகின்றது. இலங்கை ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் அண்மை காலமாக எடுத்து வரும் ஒவ்வொரு முடிவுகளும் நடவடிக்கைகளும் சிறுபான்மை தேசிய இனங்களை அழித்தொழிக்கும் அடிப்படையிலும் அவர்களின் இருப்புகளை கேள்விக்குள்ளாக்கும் அடிப்படையிலுமே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கிழக்கு மாகாணத்தில் உருவாக்கப்பட்ட தொல்பொருள் சின்னங்கள் அடையாளமிடுவதற்கும் பாதுகாப்பதற்கும் முழுக்க சிங்கள பௌத்த மேலாதிக்க சிந்தனையில் மூழ்கி திளைக்கின்ற அதிகாரிகள் உள்ளடக்கிய ஜனாதிபதி செயலணியை உருவாக்கியது என்பது குறிப்பிடக்கூடியது. வடக்கு மாகாணத்தில் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை என்ற அடிப்படையில் தமிழ் மக்களின் காணிகளை சுவீகரிப்பதும் அதேபோன்று படையினர் தமிழ் மக்களுக்கு உரித்தான காணிகளை பலாத்காரமாக பறித்து வருவதும் இங்கு குறிப்பிட வேண்டிய விடயங்களாகும். அத்துடன் காலாதிகாலமாக செய்கை பண்ணப்பட்டு வந்த வயல் நிலங்கள் உட்பட தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் மிக பெருமளவில் வனவள பாதுகாப்புக்கும் வன ஜீவராசிகள் பாதுகாப்பிற்குமாக தாண்டோரித்தனமான முறையில் பறிமுதல் செய்யப்படுவதையும் பார்க்கின்றோம். தமிழ் மக்கள் தமது உயிர் பாதுகாப்பிற்கு அச்சப்படுவதற்கு மேலாக தமது வாழ்வாதாரங்கள் காணிகள் நிலங்கள் அனைத்தும் அவர்களின் கைகளை விட்டு பறிக்கப்படும் ஒரு அச்ச சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இவற்றுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவரும் தமிழினவாதிகள் என்றும் பிரிவினவாதிகள் என்றும் பிரபாகரனின் வாரிசுகள் என்றும் முத்திரை குத்தப்படுகின்றார்கள். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உட்பட அனைவருமே சிறுபான்மை தேசிய இனங்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட கொள்கைகளை வெளியிடுபவர்களாகவே தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றனர். ஒரே நாடு ஒரே சட்டம் என்று பேசுபவர்கள் இந்த நாட்டில் பல்வேறுபட்ட தேசிய இனங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கான மத கலாச்சார பண்பாட்டு அடையாளங்கள் இருக்கின்றன என்பதுடன் அம்மக்களுக்கான பாரம்பரியம் மிக்க தேச வளமை சட்டங்களும் அவர்களது மத விழுமியங்களை காப்பதற்கான சட்டத்திட்டங்களும் இருந்து வருகின்றன. அவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல லட்சம் மக்களை இழந்து அவர்கள் போராடி வந்துள்ளனர் என்பதை மறந்து அவ்வாறான அவர்களின் கருத்துக்களை தூக்கி எறிந்து அதனை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இவர்கள் எதேச்சதிகாரமாக நடப்பது என்பது இந்த நாட்டில் இனங்களுக்கிடையில் மேலும் மேலும் விரிசல்களை உருவாக்குவதாகவே உதவும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் வளமைக்கு திரும்பும் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள். கோவிட்-19 காரணமாக மட்டுப்படுத்தப்பட்டிருந்த பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் நாளைய தினம் முதல் வளமைக்கு திரும்ப உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமே தரம் 6 முதல் 13ஆம் தரம் வரையான மாணவர்களுக்கான பாடசாலைகள் நாளை முதல் வளமை போன்று காலை 7:30 மணி முதல் 1:30 மணி வரையில் இடம்பெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதே நேரம் 1ஆம் தரம் முதல் 5ஆம் தரம் வரையான மாணவர்களுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் கற்றல் நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்பும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் பரவல் ஏற்பட்டமை அடுத்து கடந்த மார்ச் மாதம் பாடசாலைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து தொற்றின் தாக்கம் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதை அடுத்து கட்டங்கட்டமாக பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதே நேரங்களிலும் மாற்றங்கள் எடுக்கப்பட்டது. இதற்கமே தரம் 10, 13 ஆகிய வகுப்பு மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் தினமும் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செல்வச்சந்நிதியானின் முத்தேர் பவனி, பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டமனார செல்வச்சந்நிதி முருகன் ஆலய தேர் திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ வெகு சிறப்பாக நடைபெற்றது. வரலாற்று சிறப்பு மிக்கதும் அன்னதான கந்தன் என அடியார்களால் போற்றி சிறப்பிக்கப்படுவதுமான செல்வச்சந்நிதியானின் மகோற்சவம் ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது. கோவிட்-19 அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஆலய மகோற்சவம் சுகாதார வழிகாட்டுதலுக்கு அமைய பின்பற்றி சிறப்பாக இடம்பெற்று வருவதுடன் இன்று காலை முத்தேர் பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இன்றைய தேர் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை பக்தி பூர்வமாக தரிசித்தனர். இந்நிலையில் மகோற்சவத்தின் பெருந்திருவிழாவான தீர்த்தோற்சவம் நாளைய தினம் காலை இடம்பெறவுள்ளது. இதேவழி நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக இம்முறை தாகசாந்தி அன்னதானம் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதுடன் அங்க பிரதர்சனம், ஆடி அளித்தல், கற்பூர சட்டி எடுத்தல், காவடி எடுத்தல் போன்ற நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதற்கு தடை மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் அடையாள அட்டை எடுத்து வருவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கிடைத்துள்ளது, ஏதும் உங்களுக்கு கொடு என்று கேட்டாரா. கருகாமல் இந்த அமுது உடைக்க எங்கு போவேன் என்று மனம் கொண்டார். முருகன் உன்னுடன் இருக்கும் சிறிதளவான பயத்தை துவைத்து இளநீரும் தா என்று கேட்டு வாங்கி திருவமுது செய்தார். இன்று வந்த விதம் பயற்ற உருண்டையும் இளநீரிலும் கதிர்காலத்தில் இருந்து திரும்பி வருகிற பூசைக்கு கண்ணுராய் பெருமான் நல்லும் கடவுளே ஓலம் ஓலம் என்று அடியோர் பெருமானுடைய புகழே பாடிக்கொண்டிருக்கிறார் அல்லவா. மூவரும் முகங்கள் போற்றி முகம் மொழி கருணை போற்றி காங்கிரா வடியில் தேவன் நல்வழி போற்றி என்னான் தேவனும் மயிலும் போற்றி இருக்கவே போற்றி என்று அழகான நாள தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com